அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருப்பது அனைத்து ரயில்வே போட்டித் தேர்வுகளிலும் கேட்கப்படுகின்ற, அதாவது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் மெத்தட்லேருந்து கேட்கப்படுகிற ஒரு ரீசனிங் கொஸ்டின்ஸு. இதை எப்படி குயிக்காக ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆள்னு கொடுத்துருங்க. மற்றும் அனைத்து ரயில்வே போட்டித் தேர்வுக்குரிய NCERT வால்யூம் 1 வால்யூம் 2 புத்தகம் அது பற்றி தகவல் தேவைப்படுறாங்க, நம்முடைய வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். மற்றும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் உள்ள கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி மெத்தட், அதாவது இதை பார்த்தோன்னே தெரியுது அட்டவணை. இது மாதிரி அட்டவணை டைப்பில் கொஸ்டின்ஸ் கொடுத்து அதுக்குள்ளே நம்பர் கொடுத்து ஏதாச்சும் ஒரு இடத்துல கொஸ்டின் மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் மார்க் உள்ள இடத்துல எந்த நம்பர் வரும், எந்த எண் வரும் அப்படின்னு தான் கேள்வி கேட்பாங்க. ஃபஸ்ட் நம்ம இதற்கு என்ன லாஜிக் தெரிய வேண்டும், இதற்கு எந்த லாஜிக் தெரிஞ்சால் மிக ஈஸியாக ஆன்சர் கொண்டு வரலாம் அப்படின்ற ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம விடையை ஏதாவது ஒரு மெத்தடில் தான் கொண்டு வர முடியும். அதாவது ஒன்று ரோ அல்லது காலம். இது மாதிரி அட்டவணை அப்படின்னா ஒன்று ரோ அல்லது காலம். ரோ என்றால் ஹரிசாண்டல், அதாவது கிடைமட்டமாக பார்க்க வேண்டும். காலம் என்றால் வெர்டிகல், அதாவது செங்குத்தாக பார்க்க வேண்டும். ஒன்று ரோவில் பார்க்கணும் அல்லது காலமில் பார்க்கணும். இந்த ரெண்டு மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ஆன்சரை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. இது காலம் 1, காலம் 2, காலம் 3. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ரோ மூலமாக ஆன்சர் கொண்டு வர போகிறோம். அதாவது கிடைமட்டமாக பார்த்து ஆன்சர் கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரோ 1 எடுத்துக்கங்க. ரோ 1 அப்படின்னா வரிசை 1. அந்த ரோ 1ல் இப்போ பாருங்கள், மூணாவதாக இருக்கக்கூடிய 3/2லிருந்து இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய 1 கழித்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கக்கூடிய இந்த 1/2 கிடைக்கும். அதாவது 3/2லிருந்து 1 கழிச்சிங்கன்னா 1/2 கிடைக்கும். ஸோ இந்த லாஜிக் யூஸ் பண்ணி ரோ 2ல் பாருங்கள், வரிசை 2ல் பார்த்தீங்கன்னா 8/3லிருந்து 2 கழித்து பாருங்கள் 2/3 கிடைக்கும். அதே லாஜிக்கை யூஸ் பண்ணி ரோ 3 பாருங்கள், அதாவது வரிசை 3ல் பார்த்தீங்கன்னா 19/5லிருந்து 3 கழித்து பாருங்கள், நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4/5 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்கும். நல்லா பாருங்கள், ரோ 3ல் கொஸ்டின் மார்க் சென்டரில் இருக்குது. இந்த கொஸ்டின் மார்க்கில் உள்ள இடத்துல எந்த எண் வரும், அதான் கேள்வி. என்ன செய்யணும் அப்படின்னா, மூன்றாவது இருக்கக்கூடிய 19/5ல் இருந்து ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 கழித்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4/5 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும். அதுதான் சரியான விடை. எனவே இந்த கேள்விக்கு சரியான விடை கொஸ்டின் மார்க் உள்ள இடத்துல 4/5 அப்படிங்கிற ஒரு பின்ன எண் வரும். இதான் விடை. ஓகேங்களா? இதுபோல் தொடர்ந்து வீடியோஸ் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.